இன்றைக்கி நம்ம ரேஷன் புழுங்கல் அரிசியில் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு ஆழாக்கு ஃபுல்லாக ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே ஆழாக்கில் கால் ஆழாக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதோட 3 வரமிளகாய். இதை முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச அரிசியை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அதுவும் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து கூட அரைச்சி எடுத்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நல்லா நைஸாக மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் ஓமமும் வெள்ளை எள்ளும் சேர்க்க போகிறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் சேர்த்துக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும் எள்ளு சேர்த்திங்கன்னா. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும், அதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கை போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், முறுக்கு மாவு பதத்துக்கு வந்தாச்சு. அந்த மாவு சேர்த்ததும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி முறுக்கு அச்சில் மாவு போட்டு நம்ம இன்றைக்கி முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஸ்டார் அச்சு தாங்க போட்டிருக்கேன். இப்போது புழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறுக்காக புழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கங்க. புழிஞ்ச முறுக்கெல்லாம் எண்ணெயில் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகட்டும். இது ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம ஒரு முறுக்காக திருப்பி போட்டுக்கலாம். போட்டதும் கிளறி விட்டுறாதுங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்கை எடுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துடலாம். எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம முறுக்கு வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.